ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான ஒரு 3 தரமான வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் சீரீஸாக வெளியாகி இருக்க தி மான்ஸ்டர் ஆஃப் த ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற சீரீஸ். இந்த சீரீஸோட கதைக்களம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னா, இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லே நைட் டைம்ல ஒரு 2 பேர் காருக்குள்ள மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு நபர் அவங்க 2 பேரையுமே சராமாரியா கன்னால ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இதே மாதிரியான சேம் பேட்டர்ன்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு. அந்த கொலையை பண்ண நபர்கிட்ட போலீஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே இந்த கொலையை யார் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரீஸோட கதைக்களம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. சீரீஸ் ஃபுல்லாமே பயங்கர ராவான காட்சிகளோடு சேர்த்து நியூட்ரிட்டியான காட்சிகள் அதிகமா இருக்கு. தனியா மட்டுமே பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரீஸுமே நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீரீஸோட நேம் என்ன அப்படின்னா மான்ஸ்டர் தி எட்ஜ் டென் ஸ்டோரி. இந்த சீரீஸோட கதையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. ஆக்சுவலா சீரீஸ்ல வர நம்ம ஹீரோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா இருக்காரு. ஒரு இடத்துல இவர் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இவருடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல என்னமான ஒரு கொலைகளை இவர் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சீரீஸுமே ஒரு உண்மையான சைக்கோவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸுமே பயங்கர ராவா இருக்குது மட்டும் இல்ல, ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற சீரீஸுமே நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதாவது பிளாக் இன் பியூட்டி அப்படின்ற சீரீஸ். இந்த சீரீஸோட சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. கதை என்ன அப்படின்னா, சீசன் 1ல நம்ம ஹீரோயின் ஒரு கிளப்ல டான்ஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய பணக்காரங்களுடைய வீட்டுக்குள்ள இவங்க போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அங்க இருக்கிறவங்க இவங்களை என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல அந்த மாதிரியான சீக்வன்ஸோடு சேர்த்து ஒரு மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸுமே கண்டிப்பா டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு.